நம்மக்கிட்ட எல்லாரும் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் பேடா வந்தாலும், நம்ம கண்டிப்பா போய் கடன் வாங்குற சிச்சுவேஷனுக்கு மட்டும் போக்கூடாது. கடன் வாங்குறது தப்பு அப்படிங்கிற மாரி தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் குடுத்து வளர்ப்பாங்க. ஆனா, நம்ம எல்லாருமே பெரியவங்களானதுக்கப்புறம், ஏதோ ஒரு வகையில நம்ம கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். அது பர்சனல் லோனா இருக்கலாம், ஹவுசிங் லோனா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸுகிட்டேருந்து கடனா வாங்குற ஒரு அமௌண்ட்டா கூட இருக்கலாம். இப்படி நம்ம ரெகுலரா கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். கடன் வாங்குறதே தப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இல்ல கிடையாது. இந்த வீடியோல நம்ம என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் கடன்னா என்னன்னு தெரியும். எப்படி கடன் வாங்கலாங்கிறது தெரியும். ஆனா, ஒரு உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த கடன் உங்களுக்கு நல்லது பண்ணும்? எந்த கடன் உங்களுக்கு கெட்டது பண்ணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா இந்த ட்ராப்லேருந்து வெளியில வந்துர முடியும். நீங்க சரியான முறையில பிளான் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வாங்குற கடன் உங்கள பணக்காரனும் ஆக்கும். அதே சமயத்தில தவறான இடத்துல போய் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, உங்கள அது கீழேயும் தள்ள வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த வீடியோவுல நம்ம எப்படி கடன ஸ்மார்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். நீங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சரியான வழியில் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் பர்சனல் ஃபைனான்ஸோட பேசிக்ஸ், நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணணும், மணியோட ரூல்ஸு, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டிப்ஸுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. வாட் இஸ் டெப்ட்? கடன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கடன்கிறது ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட காசு இல்லாதப்ப நம்ம ஒரு தேவைக்காக இன்னொருத்தர்கிட்டருந்து அமௌண்ட்டை நம்ம வாங்கிறது தான் கடன். இந்த கடனை நம்ம எங்கெங்கேருந்துலாம் வாங்க முடியும் அப்படின்னா, பேங்க்லேருந்து நம்ம லோனாக வாங்கலாம், இல்லை கிரெடிட் கார்டுலேருந்து உங்களோட அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை உங்களோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி யார்கிட்டயாவது இருந்து நீங்கள் அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும். அது என்னென்ன ஃபார்மில் வாங்க முடியும்னா, நீங்கள் பேங்க்கில் வாங்குறீங்க அப்படின்னா பர்சனல் லோனாக வாங்கலாம், இல்லை கிரெடிட் கார்ட்ஸாக வாங்கலாம், ஹோம் லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் லோனாக வாங்கிக்கலாம். ஈவன் நம்ம இப்போ ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, பை நவ் பே லெட்டர்னு. இந்த மாதிரியும் ஒரு சில கடனை நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வாங்குகிற கடனில் ஒரு சில கடன் நம்மளோட ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதுவே ஒரு சில கடன் பார்த்திங்கன்னா நம்மளோட வெல்த்தை ஃபுல்லாகவே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது கடன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம குட் டெப்ட்னா என்ன, பேட் டெப்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். குட் டெப்ட்னா நல்ல கடன் அப்படின்னா தமிழில் சொல்லலாம். நல்ல கடன் அப்படிங்கிறது உங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நல்ல கடனில் தான் வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு அமௌண்ட்டும் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா உங்களோட நெட்ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உதவணும். எக்ஸாம்பிளுக்கு ஹோம் லோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு அது உங்களுக்கு ஒரு அசட்டை தான் நிற்கும். அதே மாதிரி தான் எஜுகேஷன் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு ஒரு ஹை பேயிங் ஜாபில் போயிட்டு உட்காந்து அங்கே நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. ஆனால் அதுக்கு அடித்தளமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற எஜுகேஷன் லோன் இருக்கும். தேர்ட் ஒன், இதில் பிஸ்னஸ் லோனும் அந்த குட் டெப்ட் அந்த கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா பிஸ்னஸ் லோன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆகும். இது உங்களுக்கு மோர் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு செடி வளர்கிறதுக்கு எப்படி ஃபெர்டிலைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு, அதே மாதிரி தான் நீங்கள் வாங்குகிற கடனும். நீங்கள் உங்களோட கடன் மூலிமா நீங்கள் வேகமாக வளர்ச்சி அடையலாம், ஆனால் அதில் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கூடாது. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். குட் டெப்ட்டுங்கிறது நம்மளோட வளர்ச்சிக்காக வாங்குகிற கடன் எல்லாமே சொல்லியிருந்தோம். இதே பேட் டெப்ட்டுங்கிறது நம்ம போய் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது, டெப்ரிஷியேட் ஆகக்கூடிய அசட்டில் போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரெடிட் கார்டு பில்ஸு, இல்லை கார் லோன், இல்லை பர்சனல் லோன் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா, அந்த லோனை கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான டேக்அவே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன் இந்த மாதிரி லோன்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இதில் நீங்கள் போய் கிரெடிட் கார்டு இல்லை பர்சனல் லோன் வாங்கினாலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு இதில் எதுவுமே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகிறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், லேட்டஸ்ட் ஐஃபோன் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதோட விலை ₹1,00,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட கிரெடிட் கார்ட்லேருந்து நீங்கள் பை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு 24 to 36% இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும்.
நீங்கள் ₹1,00,000 வாங்குறீங்க அப்படின்னா 1 இயருக்கு இஎம்ஐ போட்டதுக்கப்புறம் ₹1,20,000 நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த 20,000 தான் நீங்கள் லாஸுங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ஐஃபோன் வாங்கி 1 இயருக்கு மேலே வாங்கியிருக்கோம். நீங்கள் அவுடேட்டட் ஃபோனு தான் வச்சுருப்பீங்க. ஹவு டு யூஸ் டெப்ட் ஸ்மார்ட்லி. நம்ம கடன் வாங்குறத வந்துட்டு எந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்மார்ட்டாக பாரோ பண்ணுறதுக்கான ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன். உங்களால் கடன் வாங்கும்போது உங்களுக்கு அது லாங் டேர்ம் வெல்த்தை க்ரியேட் பண்ணுது, ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த கடனை நீங்கள் வாங்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட், டென்யூர் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பேங்க்கில் இல்லாமல் நிறைய பேங்க்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் அந்த லோன் வாங்கும்போது அந்த பேப்பர்ஸில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நீங்கள் படித்து பார்க்கணும். ஏன்னா அதில் நிறைய ரிட்டன் சார்ஜஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இஎம்ஐயில் நம்ம பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும், நம்ம இஎம்ஐ போகாமல் தவிர்க்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பொருளுக்கெலாம் நம்ம இஎம்ஐக்கு போகும்போது அதில் நிறைய அமௌண்ட்டு நமக்கு லாஸ் ஆகும். கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதோட ஃபுல் அமௌண்ட்டை ரீபே பண்ண முடியும்னா மட்டும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கிரெடிட் கார்டை நீங்கள் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணி தூரம் தூக்கி போட்டுருங்க. பர்சனல் ஃபைனான்ஸில் நீங்கள் பட்ஜெட் போடும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. 50-30-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன 50-30-20 ரூல் அப்படின்னா 50% ஃபார் யுவர் நீட்ஸ், 30% ஃபார் வந்துட்டு உங்களோட வான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும், 20% நீங்கள் சேவ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு உங்களோட சேவிங்ஸ், உங்களோட சேலரிலேருந்து 50% நீடுக்கும் 30% வான்ட்ஸ்க்கும் 20% நீங்கள் சேவ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணும்போது நீங்கள் கடனும் கம்மியாக வாங்குவீங்க, உங்களோட சம்பாதிக்கிற காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இந்த விஷயங்களை இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ராகுல்ங்கிற கேரக்டர் வந்துட்டு அவர் எஜுகேஷன் லோன் வந்துட்டு 5 lakhs வாங்குறாரு அவரோட எம்பிஏவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. அந்த எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல வேலை கிடைக்கிது. ஒரு 2 இயர்ஸ்லேயே அவருக்கு 12 lakhs per annum அப்படிங்கிற ஒரு சேலரியை அவர் ரீச் பண்ணுறாரு. அதுக்குள்ளேயே அவரோட லோன்ஸ் எல்லாமே கட்டி முடிச்சிடுறாரு. அவர் அந்த 2 இயர்ஸில் கட்டிட்டு அதுக்கப்புறம் வர இன்கம் எல்லாமே அவரோட க்ரோத்துக்காக எடுத்து வச்சு சேவ் பண்ணி வைக்கிறாரு. இந்த லோன் வந்துட்டு அவருக்கு பெரிய க்ரோத்தையும் லைஃப் செட்டில்மெண்ட்டையும் பண்ணி கொடுத்துருக்கு. அட் த சேம் டைமில் ராகுலோட ஃப்ரெண்டு மீனாங்கிறவங்க அவங்களோட டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு 10 lakhs பர்சனல் லோனாக வாங்குகிறாங்க. அதில் அவங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 20,000 இஎம்ஐங்கிறது வருது. அந்த அமௌண்ட்டை அவங்க ரீபே பண்ணிக்கிட்டே வராங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. அதனால் அவங்களோட ஃபேமிலியோட பேசிக்கான நீட்ஸையே ஒரு சில விஷயங்களை பண்ண முடியாமல் அவங்களால போகுது. ஸோ இதுதான் 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு லோனை வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணார். ஆனால் இவங்க லோன் வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இதுதான் நல்ல கடனுக்கும் கெட்ட கடனுக்கும் உள்ள வித்தியாசம். கடனுங்கிறது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வெல்த்து கிரேட்டாக வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையே நம்ம கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து மொத்தமாக கரைச்சிட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் ஒரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட செக்லிஸ்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நான் வாங்க போகிற கடன் எனக்கு அது க்ரோத்தை கொடுக்குமா ஃபினான்ஷியலாக அப்படிங்கிற கேள்வியை உங்களை நீங்களே பார்த்து கேட்டுக்கணும். இல்லை இஎம்ஐ வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இஎம்ஐயை என்னோட ஆல்ரெடி இருக்கிற மாத செலவுகளுக்கு நடுவில் இதை வந்துட்டு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இல்லை அதை வந்துட்டு இன்னும் சீப்பராக எங்கன்னா பாரோ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் அதை வெயிட் பண்ணி காசு சேர்த்து அந்த பொருளை வாங்க முடியும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ அப்கமிங்கில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.